அல்லாஹு தஆலா குர்ஆன் இப்படியே சொல்றான். 3 இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றான். அதுல ஒண்ணு செய்யலைன்னா இன்னொரு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தியுல்லாஹு வ அத்தியுர் ரசூல. நீ அல்லாஹ்வுக்கு வழிபடணும், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடணும். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் வழிபடுவேன், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நீ வழிபட்டது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் ஸலாத் தொழுகையை பத்தி சொல்றானோ அங்க அல்லாஹு தஆலா ஜகாத்தை பத்தியும் சொல்றான். அகீமுஸ் ஸலாத் வாத்து ஜகாத்ன்றான். நான் தொழுகை மட்டும் செய்வேன், ஜகாத்லாம் கொடுக்க மாட்டேன்னா உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், அனிஷ்குர்லி வலி வாலிதைக்க, எனக்கும் நீ நன்றி செலுத்து, உன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய உன் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்றான். நீ அல்லாஹ்வுக்கு மட்டும் ஷுக்ர் செஞ்சுட்டு உன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு நீ ஷுக்ர் செய்யலைனா நீ அல்லாஹ்வுக்கு செய்த நன்றி ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். எங்க போகணும்? போரிலே போய் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்தால் ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கிறது. நான் போருக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உன் தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீஹிமா ஃபஜாஹித், உன் தாய் தந்தையருடைய ஹக்கை நிறைவேற்றுகிற விஷயத்திலே, கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்திலே நீ ஜிஹாது செய். அதை நிறைவேற்றுவதற்கு நீ ஜிஹாது செய். நீ எதிரிகளிடத்தில் ஜிஹாது செய்வது அப்புறம் இருக்கட்டும். அல்லாஹு அக்பர்.